சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணியிருக்கான். ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆரம்ப காலத்து பாக்கியராஜின் இன்று போய் நாளைவா டைப்பில் இப்போது வெளிவந்திருக்கும் படம் கடுக்கா. கௌரி சங்கர், ரவிச்சந்திரன் மற்றும் ஆனந்த் பொன்னுசாமி தயாரிப்பில் எஸ் முருகராசு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிறது இப்படம். ஜி தனஞ்சயன் தனது கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சார்பில் படத்தை வெளியிடுகிறார். விஜய், கௌரிஷ், ஸ்மேகா, ஆதர்ஷ், மதிகாந்த், மஞ்சுநாதன், மணிமேகலை, சுதா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். திருப்பூர் குமாரபாளையம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கதை நடக்கிறது. கதையின் நாயகர்கள் இருவர். சிவசாமியாக நடித்திருக்கும் விஜய், கௌரிஷ் மற்றும் சுவாமிநாதன், ஆதர்ஷ். அதில் சிவசாமியின் வேலையே டிப்டாப் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று அங்கு போகும் பஸ்ஸில் பெண்களை சைட்டடிப்பதுதான். ஆனால் அவனுடைய முயற்சி எதுவுமே வேலைக்கு ஆகவில்லை. வீட்டிற்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கழற்றி வைத்துவிட்டு லுங்கி பனியனோடு படுத்துக்கொண்டு பாட்டு கேட்பதுதான் அவனது வேலையே. சோம்பேறி. அவனுக்கு ஏழ்மை நிலையில் கூலிக்கு வேலைக்கு சென்று வரும் அம்மா மட்டுமே. நண்பன் சுவாமிநாதன் சின்ன அளவில் சுவர் விளம்பரம் எழுதி அதில் வரும் வருமானத்தை நம்பி வாழ்கிறான். இந்த நிலையில் சிவசாமி, விஜய், கௌரிஷ் வீட்டுக்கு எதிர் வீட்டில் அம்மா, மகள் இருவர் வந்து குடியேறுகின்றனர். அந்த மகள் கேரக்டர் தான் கதாநாயகி சுமதியாக நடித்திருக்கும் ஸ்மேகா. அழகான இளம்பெண். கல்லூரியில் படிக்கிறாள். அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான் சிவசாமி. காதல் செய்வதையே வேலையாக வைத்திருக்கும் சிவசாமி காதலியே பிடிக்காத சுவாமிநாதன். இருவருமே அவளை விரும்ப அவள் இருவருக்குமே ஒருவருக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு காதல் கடிதம் கொடுக்கிறாள். ஒருவருக்கு ஒருவர் இது தெரிய வர பிரச்சனையாகி சண்டை ஆகிறது. பெண்ணுக்காக இருவரும் சண்டை போட்டுக்கொள்வது அதிகமாகி போக அவள் உண்மையை சொல்லும் நிலை ஏற்படுகிறது. அவளை பொறுத்தவரை இருவரையுமே காதலிக்கவில்லை, கடுக்கா கொடுத்திருக்கிறாள். டீலில் விட்டால், ஏமாற்றினாள் என்கிற பொருள்படத்தான் கடுக்கா என்ற டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி நாட்டு மருந்து கடையில் விற்கப்படும் கடுக்காய்க்கும் இந்த படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதற்காக சுமதி அப்படி செய்தால், நண்பர்கள் இருவருமே அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறார்கள் என்பது மீதி கதை. சின்ன படம் செலவில் மேக்கிங்கில் ஓரளவு நடித்திருக்கிறார்கள். ஹீரோக்களுக்கு இருக்கும் மெச்சூரிட்டி, ஹீரோயினுக்கு இருக்கும் சின்ன புள்ளத்தனம் ரொம்பவும் வயது வித்தியாசமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட அப்பாவித்தனமான கலகலப்பான காமெடி படத்தில் தலையணை மூத்திரத்தை முகர்ந்து பார்ப்பது, டாய்லெட் போனதை கல்லால் துடைத்து தூக்கி எறிவது போன்ற அருவருப்பான காட்சிகளும் இருக்கிறது. கெவின் டி காஸ்ட் இசை, சதீஷ்குமார் துரைக்கண்ணு ஒளிப்பதிவு ஓகே ரகம். சில காட்சிகளை தவிர்த்து பார்த்தால் படம் ஓகே தான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.